கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் ஒரே ஒரு ஏடிஎம் மட்டும் செயல்படுவதால் நீண்ட வரிசையில் காத்திருந்து பயணிகள் பணத்தை எடுத்து செல்லும் அவலம் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து நமது செய்தியாளர் டில்லி பாபுவிடம் கேட்கலாம். வணக்கம் டில்லி பாபு, விவரங்களை வழங்கலாம். நிச்சயமாக சுரேஷ். செங்கல்பட்டு மாவட்டம் வண்டலூர் அடுத்த கிளாம்பாக்கத்தில் சுமார் 400 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு கடந்த டிசம்பர் மாதம் இறுதியில் திறக்கப்பட்டது. இந்த பேருந்து நிலையத்தில் இருந்து தென் மாவட்டங்களுக்கு தினசரி ஆயிரக்கணக்கான பேருந்துகளும் இயக்கப்பட்டு வருகின்றன. சென்னையில் உள்ள பல்வேறு பகுதிகளில் இருந்து தென் மாவட்டத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு செல்பவர்கள் கிளாம்பாக்கம் சென்று கிளாம்பாக்கத்தில் இருந்து பேருந்துகளை பயன்படுத்தி தென் மாவட்டங்கள் செல்லும் நிலை உள்ளது. இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் கட்டி முடிக்கப்பட்டு 6 மாதங்கள் மேல் ஆகிய நிலையில் தற்பொழுது வரை பயணிகள் தேவையான அடிப்படை வசதிகளை கூட செய்து தரவில்லை என குற்றச்சாட்டுகள் எழுந்து வருகின்றன. குறிப்பாக இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் பொதுமக்களின் தேவைகள் போதிய அளவு ஏடிஎம் இயந்திரம் இல்லாததால் தொடர்ந்து பயணிகள் அவசர தேவைக்காக பணம் கூட எடுக்க முடியாமல் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். இந்த நிலையில் இன்று வார விடுமுறை என்பதால் சென்னையில் உள்ள பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் நேற்று இரவு தென் மாவட்டங்களுக்கு செல்வதற்காக மக்கள் அதிக அளவில் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் குவிந்தனர். இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் திறக்கப்பட்டு 6 மாதங்கள் கிட்டத்தட்ட ஆகிய நிலையில் தற்பொழுது வரை ஒரு ஏடிஎம் இயந்திரம் மட்டுமே செயல்பட்டு வருவதால் ஏராளமான பயணிகள் தங்கள் அவசர தேவைக்கான பணங்கள் எடுக்க முடியாமல் நீண்ட வரிசையில் இயந்திரத்தின் முன்பு பணி கணக்கில் காத்து கிடந்து பணம் எடுத்து செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. இனிமேலாவது விடியா திமுக அரசும் பேருந்து முனைய நிர்வாகமும் உடனடியாக பயணிகளின் அத்தியாவசிய தேவையான ஏடிஎம் இயந்திரங்களை போதிய அளவில் அமைத்து தர வேண்டும் என்பதே பயணிகளின் சார்பில் கோரிக்கையாக உள்ளது. சுரேஷ், விவரங்களுக்கு நன்றி டில்லி பாபு.